ஹாய்ப்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங்கில் டேப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம்ப்பா. ஒரு டேப்புக்கும் இந்த 3 டேப் இருக்குன்னா, இப்போ இந்த டேப்பில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, வித்து தான் வித்தியாசமாக இருக்குது. இந்த டேப் வந்து வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு சென்டிமீட்டரும் ஒன் சைடு வந்து இன்ச்சஸும் இருக்குது. அதே இது இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச் டேப்பில் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கும். சிஎம் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 60 இன்ச்சஸ் இருக்கும்ப்பா. அது வந்து சென்டிமீட்டர் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வந்து வாங்கும்போது வந்து சென்டிமீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ 1/2 மீட்டர் ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 50 பாயிண்ட் கட் பண்ணி கொடுப்பாங்க. 50னா உங்களுக்கு வந்து 1/2 மீட்ரு. இதே நம்ம வந்து 100னா 1 மீட்ரு. ஸோ இந்த இன்ச் டேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்ரு துணி கட் பண்ணலாம்ப்பா. நம்மளோட அளவு வந்து 1.5 மீட்ரு கிளாத்துக்கு ஏற்றாப்பில் இன்ச் டேப்பு இருக்கும்ப்பா. மற்றபடி இன்ச் டேப்பில் வந்து இன்ச்சஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவில் பொறுத்த மட்டுக்கும் நம்ம சைடு வந்து ஃபுல்லாகவே இன்ச்சஸில் தான் நம்ம அளந்து கட் பண்ணுவோம்ப்பா. மற்றபடி என்ன இருக்குது, நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேல் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், சென்டிமீட்டரில் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா. ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்கேல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து 10 கோடு இருக்கும். ஒரு இன்ச்சஸ்க்கும் இன்னொரு இன்ச்சஸ்க்கும் இதை உள்ள கோடு வந்து 10 கோடு இருக்கும். ஆனால் இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா 8 தான் இருக்கும். அதுதான் இப்போ இந்த இன்ச்சஸை நம்ம எப்படி எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஒவ்வொரு கோடுக்குள்ளே வேல்யூ என்னங்கிறத நம்ம பற்றி பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு 8.25 வருது, 8.25 வர வேண்டிய இடத்துல தெரியாமல் 8.25 வச்சு ஒரு புள்ளி பாயிண்ட் வச்சாலும் 4 இதில் நம்ம ஃபோல்டிங்காக மடித்து போடும்போது பார்த்திங்கன்னா 0.4 அப்படிங்கும்போது 4 இன்ச் கிட்ட வந்து என்ன ஆகிடும், கூடிடும். ஸோ அப்போங்கும்போது நமக்கு ஃபிட்டிங் வந்து சரியாக வராது. அதனால் வந்து இதுக்குள்ளே இருக்க மெஷர்மெண்ட்டை வந்து ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக கற்றுக்கணும். ஸோ இந்த இதுக்கு இந்த 8க்குள்ளே இருக்கிறத எது என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாமா. நான் ஒரு இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இதுலேருந்து உங்களுக்கு நான் போட்டு தரேன். பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இது வந்து ஒரு இன்ச்சஸ்க்குங்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இது வந்து 0 புள்ளியிலேருந்து 1 இன்ச், அதாவது இந்த இன்ச் டேப்பில் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச். இப்போ வந்து இதில் பாதி இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இருக்கும். இன்ச் டேப்பில் இந்த எண்டு டு இந்த எண்டு இருக்கிறது தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இதில் பாதி வச்சிங்கன்னா இது வந்து 1/2 இன்ச். சரியாப்பா, இது வந்து 1 இன்ச். இப்போ இதுக்கு அடுத்து ஒன்றுக்கு அடுத்து வருது. இப்போ இது வரைக்கும் இங்கே மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்கன்னா இது 1.5 இன்ச், அடுத்து 2 இன்ச், அப்படியே ஒவ்வொரு பெரிய பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடையில் இந்த இதை வந்து நம்ம 1/8 தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். இது 1, இது 1/2 இன்ச் போட்டாச்சு, இது வந்து 0, இது 1/2, இது வந்து 1 இன்ச். ஸோ இப்படி பார்த்தாச்சு. ஆமாம், இப்போ இது பார்த்திங்கன்னா 1/8 தான். இது வந்து 1/8, இது 2/8, இது 3/8 வரும். 4ன்னு வந்தாலும் இது 4/8க்கும் இது தான். சரிங்களா, இது வந்து பாதி 1/4. இது வந்து 8, 5/8, 6/8, 7/8. ஸோ இது இருக்குது. இது வந்து 8/8. இந்த 8 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இப்போ இதுலேருந்து 2/8 எடுக்கும்போது என்னென்னா இது 1/4 இன்ச். இப்போ இதுலேருந்து 3வது புள்ளி எடுத்திங்கன்னா 1/4 இன்ச்சு. அப்போ 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுனா அதுக்கு அடுத்து இது 1/2 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச். இப்போ அதுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்,
1.5 இன்ச். இப்போ இதுக்கடுத்து வர்றது இது 1.25 இன்ச், 1.5 இன்ச், 1.25 இன்ச், 2 இன்ச், இப்படியே தான் போய்க்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ச் டேப்போட மார்க்கிங். இது 1/8, 2/8. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4, 4 புள்ளியும் சேர்த்து 1/4 போட்டுக்கிறோம். இது வந்து 2/1 போட்டுக்கிறோம், அதான் ஹாஃப். இது வந்து பார்த்திங்கன்னா 4, 3/4 போட்டுக்கிறேன். இது 3/4 இன்ச் வருதுப்பா. இவ்வளோ தான். ஆனால் நம்ம நாளாக எப்பயுமே ஈசஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை கூட வச்சாலும் ஈசஸில் தப்பு வந்துடும். அவ்வளோதான்ப்பா. இந்த இது வந்து இன்ச் டேப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸு இவ்வளோ தான்ப்பா. தேங்க்ஸ்ப்பா.